பாண்டி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வெளியே வந்துட்டாரு. நின்னுகிட்டே இருக்காரு. அப்ப வசந்தி கேக்குறாங்க, என்னங்க பண்றீங்க? இல்ல வசந்தி, போறதுக்கே எனக்கு மனசு வரல. பொண்ணுகிட்ட பேசிட்டு போயிடலாம். கருப்பு பாண்டி நிக்கிறத பார்த்துட்டு ஓடியாராரு. என்ன சித்தப்பா, வெளியவே நின்னுட்டீங்க? பாண்டி சொல்றாரு, மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போறேன் கருப்பு. கருப்பு சொல்றாரு சேது கிட்ட, மாப்பிள்ள, பாண்டி உன்கிட்ட பேசணுமா? மாப்பிள்ள, 1000 தான் என் மகன் மேல உங்களுக்கு கோபம் இருந்தாலும் உங்க உசுரை துச்சமா நினைச்சு என் பொண்ண காப்பாத்துனீங்கல்ல, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. என் மகளுக்கு எதுவும் ஆகாம இருக்கிறது ஒரு விதத்துல சந்தோஷம்தான். ஒரு விதத்துல நீங்க என் பொண்ணை காப்பாத்துனது ஒரு அப்பனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாண்டி சொல்லிட்டு கிளம்புறாரு. போஸ் கேக்குறாரு, அம்மா, சொல்ல போற விஷயத்த சொல்லிட்டு கிளம்புமா. இந்த பாருடா போஸ், நாளைக்கு உன் பொண்டாட்டிய தப்பானவன்னு நிரூபிச்சுட்டு அவளை உன் வாழ்க்கையில இருந்து துரத்தலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அது நடக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தாண்டா இருக்கு. இந்த நேரத்துல உன் கூட்டாளி தவசி யாருக்கிட்டையாவது சிக்குனான்னு வச்சுக்க, நடக்கிற காரியம்லாம் வீணா போயிருண்டா. இனிமேலையாவது கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்க சொல்லு அவனை. அம்மா, நீ கவலைப்படாத, 1க்கு 100 வாட்டி அவன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் வெளியவே வரமாட்டான், நீ கவலைப்படாதம்மா. அம்மா, எப்படியோ மலரு இந்த வீட்டை விட்டு போறது உறுதி நாளைக்கு. அப்புறம் பாருமா இந்த போஸோட ஆட்டத்தை. நாளை சந்திப்போம்.